இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிருக்கு? ஒரு பக்கம் நாங்க சரி மனசு இறங்கலான்னு பார்த்தா நீங்க அடங்குற மாதிரி தெரிலன்ட்டு இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலோட இந்த ஹைஃபர் ரீஜன் இருக்குல்ல, அங்க இருக்க நெஷர் பகுதியை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேல ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குதா, இங்கெல்லாம் சுவர் பேந்து. வேற எதுவும் இல்லை, ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல அது கொடுத்த தாக்கம். இது மட்டுமா பாருங்க, ஏதோ காசாவை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, ஏதோ இஸ்ரேல பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான். எப்படி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது பில்டிங் அப்படின்ட்டு. இதெல்லாம் விட இந்த காட்சியை பாருங்க மக்களே. ஒரு இடத்துல இவ்வளோ தூரம் எமர்ஜென்சி பர்சனல் வந்து நிற்கிறாங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கோம் பாருங்க. வேற எங்கேயும் இல்லை, இஸ்ரேல பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல அது ஒரு வழி ஆக்கியிருக்கு இஸ்ரேல, அதை முழுக்க பார்க்க முடியுது. இதுல வேற இந்த கான்ஃபிளிக்ட்ல யூகேவோட என்ட்ரி வந்துருமோன்னு எல்லாரும் இப்போ பதற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னா, நார்தன் ஈராக் இருக்குல்ல, அங்க இருக்க எர்பில் பகுதி, அங்க கோலிஷன் பேஸ் இருக்கு, கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சிருக்கும், கூட்டு படைகளோட தளம். இங்க ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. ட்ரோன்ஸை இது வரைக்கும் அனுப்பாத அளவுக்கு கொஞ்சம் தொகுதிகள் அதிகமா வச்சு அனுப்பியிருக்காங்க. இதுல 14 ட்ரோன்ஸை நாங்க வெற்றிகரமா சுட்டு வீழ்த்திட்டோம்ட்டு யூகே ட்ரூப்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுட்டு வீழ்த்தினது 14. அப்ப ஈரான் அனுப்பிச்சது ஒட்டுமொத்தமா 14 தானே, எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா 1-2 மிஸ் ஆகி விழுந்திருக்குமா? அதை பத்தின தகவல் வெளியே வரல. ஆனா 14 மட்டும் சுட்டு வீழ்த்திட்டோம்னு யூகே இப்ப சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த பேஸை சார்ந்து ஈரான் பண்ண அட்டாக்ஸ்லயே இவ்வளோ மேசிவா 14 ட்ரோன்ஸுக்கு மேல அனுப்பியிருக்குது பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்ஃபிளிக்ட் நடந்திருக்கு. இன்னும் விவகாரம் பெருசா போச்சுனாக்கா இன்னும் மலைமலையா ட்ரோன்ஸ் அனுப்புறதுக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க, தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஈரான் மிசைல்ஸ் விட ட்ரோன்ஸ் அவ்வளவு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதான் இங்க பல பேருக்கும் பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு.